ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2600 வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐயில் இருந்தால் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 2600 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, அப்புறம் ஓபிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஓபிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி. ஓகேவா? ஜென்ரல்னா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இந்த பிசி எம்பிசி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்லையும் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அதை தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து வாங்கி ஆகணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வந்து தேவைப்படும். சரிங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி அதில் ரினிவல் டேட்டுமே இருக்குது. அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சென்னை சர்க்கிளில், அதாவது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வேக்கண்ட் இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரித்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் வேக்கன்சியில். ஓகேவா? தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா 2600 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனாக வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் 21 வயசுலேருந்து 30 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இயர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஏஜ் லிமிட்டு 21 டு 30 சொன்னேன் இல்லையா? எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஓபிசிக்கு 3 இயர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு. ஓகேவா? அது ஒரு செக்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 120 கொஸ்டின், 120 மார்க்கு. என்ன ரிலேட்டடா வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பேங்கிங் நாலேட்ஜ் ரிலேட்டடா, ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ரிலேட்டடா தான் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் ஃபார் 50 மார்க்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில தான் வந்து ஒண்ணு இது வந்து ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 30 நிமிஷம் நடக்கும். 50 மார்க்குக்கு அப்படின்ட்டு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜில தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில வந்து நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனிங். ஓகேவா? ஸ்க்ரீனிங் இது வந்து இருக்கும் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இன்டர்வியூ நடக்கும். 50 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் நடக்கும். அப்புறம் லோக்கல் லாங்குவேஜில உங்களுக்கு ஏதாச்சும் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஓகேவா? சாரி தமிழ் தான். அதில எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஈஸியாவே வந்து அதில நீங்க பாஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரையிலும் குடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரலு, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க 750 ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே தயவு செஞ்சு அப்ளை பண்ண பாருங்க. ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேங்கிங் ரிலேட்டடா எப்பவுமே வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங்குமே வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணுவாங்க
அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அப்ளை பண்றதுக்கான தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 9ஆம் தேதியிலிருந்து மே 29ஆம் தேதி வரல தாராளமா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்த உடனே மார்னிங்கே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். கூகுள்ல நார்மலா எஸ்பிஐன்னு போட்டாலே வரும். அதில வந்து கேரியர் செக்ஷன்ல கரண்ட் ஓப்பனிங்ஸ்ல இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்க. நான் பண்ணி தரேன். அண்ட் நீங்களே அப்ளை பண்ணணும்னு நெனச்சாலும், எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஓகேவா? இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. அதே மாரி தமிழ்நாட்ட பொறுத்தவரையில இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? இதுல எங்க உங்களுக்கு நியர்பையோ அங்க வந்து நீங்க எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம். அப்ளை பண்றப்பவே கேட்பாங்க, எங்க எக்ஸாம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டீட்டெயில்லாம் வேணும்னு குடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷனு, அப்புறம் ஹேண்ட் டிக்ளரேஷனு, ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ஐடி ப்ரூஃபு, ரெஸ்யூமு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதனோட டீட்டெயிலு. இந்த மாதிரி வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியாவே வந்து நீங்க ஃபில் அப் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப வந்து ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லணும். மே 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜூலைல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.